நிறைய பேர் உங்களோட காரை வந்து 80க்குள்ளேயே ஓட்டுப்பா, எந்த காரை எடுத்தாலும் 80க்குள்ளே ஓட்டினா அப்படின்னா நல்லா மைலேஜ் கிடைக்கும் அப்படின்ன மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ 80க்குள்ளே ஓட்டினா மைலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை ஒருவேளை அப்படி ஓட்டுறதுனால ஏதாவது வண்டிகளுக்கு பஞ்சாயத்து வருதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 80 கிலோமீட்டர் பர் ஹவரில் போனால் மைலேஜ் நல்லா கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைலேஜ் வந்து கிலோமீட்டரை பற்றி கணக்கு பண்ணதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. மைலேஜ் வந்து என்னைக்குமே ஆர்பிஎம்மோட கணக்குப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் 2000 ஆர்பிஎம்க்குள்ள கார்ல எல்லாம் 2000 ஆர்பிஎம்ல 100 90 100 போலாம். ஸோ அதனால வந்து மைலேஜ் கம்மியாகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆர்பிஎம்குள்ள ஓட்டுனீங்கன்னா மைலேஜ் அப்படின்றது நல்லா கிடைக்கும். ஸோ பட் இதில் என்ன ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னா, எப்போவுமே உங்கள் காரை வந்து நீங்கள் 2000 ஆர்பிஎம்ல ஓட்டுறது நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 ஆர்பிஎம்க்கு மேலே இல்லை ஒரு ஹை ஸ்ட்ரெச் கொடுத்து ஒரு 100 110 120 ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓட்டுறதான் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு என்றைக்குமே நல்லது. எப்போவுமே 2000 ஆர்பிஎம்குள்ள ஓட்டுறதா நான் என்றைக்குமே சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் யூடியூப்ல பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.